வெல்கம் டு என்சிஆர்டி மேத்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சுலப வட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். நீங்கள் உங்கள் நண்பரோட சேர்ந்து வெளியில் போகிறீங்க. அவர் உங்ககிட்ட 100 ரூபா கடன் கேட்டிருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து 100 ரூபாயோட சேர்த்து கொஞ்சம் நன்றியும் சொல்லி சிறிது பணத்தையும் அதிகம் கொடுக்குறாரு. அந்த சிறிது பணம் இருக்கு இல்லையா, அதுதான் சுலப வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுலப வட்டி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் யாருக்காவது பணத்தை கடனாக கொடுக்குறீங்களாவோ இல்லைன்னா அந்த பணத்தை நீங்கள் முதலீடு செஞ்சாவோ அப்படி வளர்கிற பணம் தான் நம்மளுக்கு சுலப வட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பணம் இருக்கு இல்லையா, போக போக சிறிது சிறிதாக வளர்ந்து நம்மளுக்கு தேவையானப்போ பயனளிக்கும்னு சொல்கிறாங்க. நாம் இதை ஒரு எடுத்துக்காட்டோடு நம்ம பார்க்கலாம். என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, இப்போ ஏங்கிற ஒரு பர்சன் ஞாபகம் வச்சுக்கலாம், பிங்கிற ஒரு பர்சன் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஏங்கிற பர்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா 800 ரூபா கடன் வாங்கியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 12% வட்டியோட 800 ரூபா கடன் வாங்கியிருக்காரு. பிங்கிற நபர் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10% வட்டியோட 910 ரூபா கடன் வாங்கியிருக்காரு. இப்போது என்ன கேள்வி அப்படின்னா, ஏங்கிற ஒரு நபரும் பிங்கிற நபரும் ஏதோ ஒரு வருஷத்தில் 2 பேருமே ஒரே விதமான கடன் தொகை, மொத்த கடன் தொகை இருக்கும் அவங்க 2 பேர்த்துக்கும். அந்த எத்தனாவது வருஷத்தில் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான மொத்த கடன் தொகை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம விடை பார்க்கலாம். எப்படி விடை கொண்டு வரலான்னு பார்க்கலாமா? முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது சாதாரண வட்டியோட சூத்திரத்தை எழுதணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட சூத்திரம் என்னென்னா பிரின்சிபல் இன்டூ ரேட் இன்டூ டைம்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல்னால் என்னென்னா கடன் தொகைன்னு அர்த்தம். இப்போ ரேட்னா என்னென்னா ஆண்டோட வட்டி விழுக்காடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டைம்னா ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ ஏவும் பியும் 2 நபர் இருக்குது இல்லையா, இப்போ ஏவோட வருடாந்திர வட்டியை நம்ம கணக்கிடணும். அப்புறம் நம்ம பியோட வருடாந்திர வட்டி கணக்கிடணும். சரிங்களா? நம்ம எப்போவுமே ஒரு கடன் தொகை வாங்கினா நம்மளுக்கு வட்டி போட்டு கொடுப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம ஏக்கான வட்டி எவ்வளோன்னு, எவ்வளோ வட்டி கட்டணும்னு பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு, பி எவ்வளோ வட்டி கட்டணும் ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? வருடாந்திர வட்டி ஏவோட வட்டி என்னென்னா அதே மாதிரி தான். அவரோட பிரின்சிபல் என்ன, ஒரு வருஷத்துக்கு அவர் வாங்கின கடன் 800 ரூபா. இப்போ 800, அப்புறம் நம்மளோட ஆண்டு வட்டியோட விழுக்காடு என்ன, 12%. 12%னா என்ன எழுதுவோம், 12 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம், 12% அப்படின்னு. அப்புறம் ஆண்டுகள், எவ்வளோ ஆண்டுகள்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஒரு வருஷத்துக்கானதை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு நம்ம கணக்கிடும் போது நம்ம எஸ்ஐ, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா பிரின்சிபல் இன்டூ ரேட் இன்டூ டைம். பிரின்சிபல்ங்கிறது கடன் தொகை, கடன் தொகைங்கிறது 800 ரூபா. சரிங்களா? ரேட்டுங்கிறது ஆண்டோட வட்டி விழுக்காடு, அது 12%, 12 டிவைட் பை 100ன்னு எழுதுகிறோம். அப்புறம் எவ்வளோ ஆண்டுகளுக்கு அவர் வாங்கியிருக்காருன்னு தெரியாது, அதனால் டீ மட்டும் போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த வருடாந்திர வட்டி என்ன ஏக்கு, அப்போ இதை ரெண்டையும் நம்ம எப்படி வகுக்கலாம்னா 12 டிவைட் பை 100 இருக்குது, 2 0 மேலேயும் கீழேயும் இருக்கா, அது முதல்ல அடிங்க. அடிச்சிட்டிங்கன்னா 8 பெருக்கல் 12, 8 பெருக்கல் 12 என்ன வரும், 96. 96 டீ தெரியாது, எத்தனை வருடங்கள்னு தெரியாது, டீ அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ ஏவோட மொத்த கடன் பார்த்திங்கன்னா, மொத்த கடன் என்ன, எப்போவுமே நம்ம கடன் தொகையவும் நம்மளோட வட்டியவும் சேர்த்தா தான் நம்ம மொத்த கடன்னு சொல்லுவோம். சரியா? ஒரு கடனை அடைக்கிறோன்னா நம்ம கடன் வாங்கின தொகையோடு சேர்த்து ஒரு வட்டியை தான் நம்ம சேர்த்தா தான் நம்ம மொத்த கடன்னு சொல்லுவோம். சரியா? அது மொத்த கடனோடது 800 பெருக்கல் 96 டீ. இப்போ பியோட வருடாந்திர வட்டியை நம்ம கணக்கிடலாம். வருடாந்திர வட்டி பியோடது என்னென்னா அதே மாதிரி அதோட பிரின்சிபல், அப்புறம் அதோட ஆண்டோட வட்டி விழுக்காடு, அப்புறம் ஆண்டுகள். சரிங்களா? அவங்களோட கடன் தொகை எவ்வளோ, 910. அதையும் நம்ம பெருக்கல் 10%னா 10 டிவைடட் பை 100, அப்புறம் பெருக்கல் என்ன வரும், டீ. இப்போ இதை ரெண்டையும் பெருக்கனா என்ன வரும்னா, மேலேயும் கீழேயும் சைஃபர் இருக்கா, அடிங்க. இங்கேயும் இன்னொரு சைஃபர் கீழே இருக்குது, மேலே இருக்குது, அதெல்லாம் அடிங்க. மொத்தமாக 91 டீ வரும். அப்போ பியோட வருடாந்திர வட்டி என்ன, 91 டீ. சரிங்களா? அப்போ பியோட மொத்த கடன், சரிங்களா, மொத்த கடன் என்ன, மொத்த கடன்னா டோட்டல் டெப்ட்னு சொல்லுவாங்க. மொத்த கடன்னா என்னென்னா, இப்போ நம்ம கொடுத்த அந்த பிரின்சிபல், அதாவது கடன் தொகையவும் நம்மளோட இப்போது வருடாந்திர வட்டி கணக்கெடுத்துருக்கோம் இல்லையா, ரெண்டையும் நம்ம கூட்டணும். சரிங்களா? ரெண்டையும் கூட்டினா இதுதான் டோட்டல் டெப்ட், அதாவது பியோட மொத்த கடன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா
2 பேர்த்துக்குமே ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரே கடன் இருந்ததுன்னா ஒரே கடன் தொகை மொத்த கடன் தொகை எப்போ இருக்கோ அந்த வருஷத்தை கேட்டிருக்காங்க. அப்போது 2 பேர்த்துக்குமே ஒரே விதமான வருஷம்னு தெரியும். ஆனால் எத்தனாவது வருஷம்னு தெரியாது இல்லையா? இப்போ ரெண்டையுமே இப்போ சமமாக நம்ம சமமான ஒரு ஆண்டை கணக்கு எடுத்துக்கலாமா? ஸோ அப்படி வச்சா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ கடன் சமமாக இருக்கும் போது என்ன ஆகும்? அப்போ ரெண்டையுமே நம்ம வந்து இப்போ ஈக்குவல் பண்ணணும். சரிங்களா? 800 கூட்டல் 96 டி. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட ஏ அப்படிங்கிற ஒரு நபரோட டோட்டல் டெப்ட், அதாவது மொத்த கடன். சரிங்களா? இப்போ வந்து பியோட டோட்டல் டெப்ட், அதாவது மொத்த கடன் எவ்வளோ? 910 கூட்டல் 91 டி. சரிங்களா? இப்போ வந்து இது ரெண்டையுமே நம்ம சமமாக வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இதுக்கான விடை எப்படி கொண்டு வரலாம், இதுக்கான ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, இப்போது அந்த டி அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். சரிங்களா? அதுவும் ஒரு நம்பரோட இருக்குது. நம்பரோடு இருந்தால் அந்த நம்பரையும் அந்த வேரியபிளையும் ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ 96 டி மைனஸ் 91 டின்னு ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? கான்ஸ்டன்ட்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து நம்ம சுலபமாக கழிக்கிறதோ கூட்டத்தோ பண்ணிக்கலாம் இல்லையா? இது நம்பர்ஸ் எல்லாம் எண்களை எல்லாம் தனியாக வச்சுக்கிட்டு நம்மளோட ஆல்ஃபபெட்ஸோடு சேர்ந்து இருக்கிறதெல்லாம் தனியாக வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? 96 மைனஸ் 91 எடுத்துக்கலாம். ஏன்னா டீங்கிறது ஒரே வரமான வேரியபிள் இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம். அப்போ 5 டீன்னு வரும். சரிங்களா? அப்போ 910 மைனஸ் 800னா என்ன வரும்? 110. நீங்கள் கழித்து பாருங்கள். இது சுலபமான கணக்கு தான். நீங்கள் கழித்து பார்க்க தான் நம்ம சுலபமாக இதை வந்து கொண்டு வரலாம் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும். அப்புறம் டீயோட விடை என்ன? அந்த பக்கம் இருக்கிற 5ங்கிறது இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளோட வந்து பெருக்கல்ல இருந்ததுன்னா கீழே வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து என்னவாகும்? வகுத்தியாக வரும். சரிங்களா? இப்போ வகுத்தியாக வரும்போது 110 டிவைடட் பை 5 வரும். சரிங்களா? அப்போ வந்து அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 5வது வாய்ப்பாடால் நம்ம வந்து அடிக்கலாம். இப்படி கூட அடிக்கலாம். இப்போ 22 வருது. சரிங்களா? ஸோ இறுதியாக நம்ம என்ன வந்து முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஏவும் பியும், ஏங்கிற ஒரு நபரும் பிங்கிற ஒரு நபரும் 22வது ஆண்டில் வந்து அவங்களோட மொத்த கடன் தொகை சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரியான பதில் என்ன? கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், 22 ஆண்டுகள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் NCERT ஃபார் மோர் மேத் ரிலேட்டட் வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஃபார் போத் அகடமிக் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இது எல்லாமே தமிழில் மொழிபெயர்க்கிறத பார்த்து படித்து புரிஞ்சு நல்ல